ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப். இந்த கவுண்டர் டாப்பின் நீளம் பார்த்தீங்களென்றால் 3 மீட்டர். இந்த கிச்சன் எனக்கு தாராளமாகவே காணும். நான் மற்ற பக்கமும் கபர்ட் வாங்கி போட்டிருக்கிறேன். மேலே செல்ஃபும் நான் அடிச்சிருக்கிறபடியாக இந்த கிச்சன் எனக்கு எல்லா பொருட்களுமே நல்ல அழகாகவும் நீட்டாகவும் அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதல்ல பார்த்தீங்களென்றால் இந்த கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். இது வீட்டிலேயே நான் ரெடி பண்ணுறது. கொஞ்சமாக தண்ணி, வினிகர், பாத்திரம் கழுவுற சோப் இதெல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எல்லா இடமும் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக இந்த எண்ணெய் எல்லாம் விட்டு வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு இந்த போத்தல்கள் வாங்கியிருக்கிறேன். இந்த போத்தல் புதுசண்டதால் இது எல்லாத்தையும் கழுவி தண்ணி வடிய விட போகிறேன். தண்ணி வடிய விட்டு நல்லா காஞ்ச பிறகு தான் இந்த போத்தலுக்குள்ளே நான் எண்ணெயை விடுவேன். இப்போ இந்த பொட்டிலெல்லாம் நல்லா காஞ்சிட்டுது எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னும் சில பொருட்கள் நான் கிச்சனுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னென்று பார்த்தீங்களென்றால் ஒன்று டிஷ் சோப் விடுறது, ஒன்று ஹேண்ட் சோப் விடுறது. இது நான் வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சுது. இன்னும் யூஸ் பண்ணல. இன்றைக்கு தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இது என்னுடைய கிச்சனுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி இருந்தது. அதால் நான் இதுவும் வாங்கிட்டேன். இது என்னென்று பார்த்தீங்களென்றால் டூத் பிக் வைக்கிற ஹோல்டர் தான். அதுவும் நல்ல அழகாக இருந்தது. ஷெஃப் மாதிரி பாருங்கோ, அதுவும் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது என்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போடுறதுக்கு 2 ஜாடி வாங்கியிருக்கிறேன். இது எனக்கு அவ்வளவு மலிவாக கிடைச்சது, தேமோவில் கிடைச்சது. அதால் நான் வாங்கியிருக்கிறேன். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நல்ல பாதுகாப்பாக இது எனக்கு சேர்ந்தது. இதென்னண்டு பார்த்தீங்களென்றால் நான் இப்போ பரிசுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் இதை கண்டுட்டு நான் வாங்கினான். நிறைய வீடியோஸில் நான் இது பார்த்துருக்கிறேன். அது கொஞ்சம் நல்ல உருண்டையாக நல்ல ஒரு ஜார் மாதிரியே இருக்கும். ஆனால் இது சதுரமாக இருக்குது, ஒரு போல் ஷேப்பில் இருக்குது. ஆனாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் மூடியும் போட்டு இந்த பிரேமும் வந்திருக்கிறபடியால் என்னுடைய கிச்சனுக்கு சூட் ஆகிட்டுதாண்டு நான் இதையும் வாங்கியிருக்கிறேன். பாருங்க, என்னுடைய கிச்சனுக்கு சூட் ஆகிற மாதிரியே இருக்குது. இது நார்மலாக டீ பேக் போடுறது. நான் இது ஏன் வாங்கினேன் என்றால் அஞ்சரைப்பட்டி மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இது கவுண்டர் டாப்பில் வைக்க இதுக்கும் அழகாக இருக்குமென்றதுக்காக வேண்டியும் இதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களா நான் இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட்டை இதுக்குள்ளே விட்டு வைக்க போகிறேன். விட்டு கொஞ்சமாக அதுக்குள்ளே தண்ணியும் கலந்து வச்சிட்டோமென்றால் இது எங்களுக்கு நீண்ட நாளைக்கும் பெறும். அதை விட பார்த்தீங்களென்றால் இந்த சில பேருக்கு அந்த கையிலையும் அரிப்புகள் ஏற்படும். அதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மெத்தடில் பாத்திரம் கழுவுற சோப்பை நாங்கள் யூஸ் பண்ணினோமென்றால் எங்களுக்கு நல்லா. இதில் இந்த கேன் சோப், டிஷ் சோப்புக்கு பக்கத்திலேயே நான் இந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர், ஸ்பொஞ்ச் எல்லாத்தையும் நான் வச்சிட்டேன். சிங்குக்கு பக்கத்திலேயே நாங்கள் பாத்திரம் கழுவுற எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டோம் என்றால் பாத்திரம் கழுவும் போது எங்களுக்கு ஈஸியாகவே பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னா அந்த கோனர் பகுதியில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு நான் ஒரு இன்டோர் பிளான்ட் ஒன்று வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் அதுக்குள்ளே ஒரு இன்டோர் பிளான்ட் ஒன்று வச்சுருந்தேன். நான் ஸ்னேக் பிளான்ட் உண்டு. நான் இப்போ அந்த ஸ்னேக் பிளான்ட் எடுத்து போட்டு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஸ்னேக் பிளான்ட் வேண்டினான். அந்த பிளான்ட்டை தான் நான் இப்போ இதுக்குள்ளே வைக்க போகிறேன். பாருங்க, அது கூட இவ்வளவு க்யூட்டாக இருக்குதுண்டு. என்னுடைய கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற பகுதி கொஞ்சம் வெளிப்பாக இருந்தது. அப்போ அதில் ஒரு கேங்கின் செல்ஃப் மாதிரி ஒன்று செய்யலாமென்று ஐடியா பண்ணி இது நானே வீட்டில் செய்தது. இப்போ இந்த டூத்பிக் ஹோல்டருக்குள்ளே நான் இந்த டூத்பிக் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை தூக்கி நான் அந்த ஹேங்கிங் செல்ஃபில் தான் வைக்க போகிறேன். இப்படி செய்கிறதால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய கிச்சன் சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் சேவ் ஆகும். ஏனென்றால் அது எங்களுக்கு அந்த சிவர் பகுதியில் இருக்கிறபடியால் அது எங்களுக்கு எந்த டிஸ்டர்புமே இல்லை. இப்போ பாருங்கோ, எல்லாத்தையும் போட்டு நிரப்பிட்டேன். இப்போ தூக்கி நான் அந்த
கேங்கிங் செல்ஃபில் வைக்க போகிறேன். அதோடு என்ன ஒரு பொருள் வைக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பழங்கள் குத்தி சாப்பிட்றது. இது வந்து பிளாஸ்டிக் தான். இது பார்க்கவும் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. அப்போ இதையும் நான் வாங்கியிருக்கிறேன். சில பேர் நினைக்கலாம் கிச்சனுக்குள்ளே இப்படியெல்லாம் செய்யணுமோண்டு, ஆனால் அவசியமே இல்லை. என்னுடைய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணுறேன்ன்றதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணுமென்று நான் சொல்லவே இல்லை. எப்பயுமே கிச்சனாக இருக்கட்டுக்கும் வீடாக இருக்கட்டுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோன்றாலும் எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்ய வேணும். அதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான மாதிரியே இந்த கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சு கொள்ளலாம். பாருங்க, இந்த கேங்கிங் செல்ஃபும் வந்து எவ்வளவு அழகாக இருக்குதுண்டு. அடுத்தது இங்கால பார்த்தீங்களென்றால் நான் இந்த எண்ணெயில்தான் நான் விட்டு வைக்க போகிறேன். அந்த சின்ன பொட்டிலில் ஒன்றில் வந்து ஒலிவ் ஆயில், ஒன்றில் வினிகர் விட்டிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா டெய்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் விட்டு வைக்கிறேன். மற்ற பொத்தலில் பார்த்தீங்களா நான் நல்லெண்ணெய் வந்து விட்டு வைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு குளிருக்கு தேங்காய் எண்ணெய் வந்து எப்பயுமே உறைஞ்ச நிலையிலே இருக்கும். அதால் எனக்கு அதை போத்தலுக்குள்ளே வந்து விட முடியாது. அந்த தேங்காய் எண்ணெய் நான் விடணுமென்றால் நான் அடுப்பில் வச்சு மெல்ட் ஆக்கித்தான் விட வேணும். அதால் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ளே விட்டு வைக்கல. மற்ற இருக்கிற எண்ணெய்கள் எல்லாத்தையும் தான் நான் இப்போ இந்த போத்தல்களில் விட்டு வைக்கிறேன். இப்போ நான் அந்த புதுசாக வாங்கின செராமிக் சாடியும் நல்லபடியாக வாஷ் பண்ணி காய விட்டு எடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே நான் இந்த ஹிமாலயன் கல்லுப்பு போட்டு வைக்க போகிறேன். இன்னும் ஒன்றுக்குள்ளே நான் தூளுப்பு போட்டு வைக்க போகிறேன். ஏனெண்டா ஹிமாலயன் தூளுப்பு தான் நான் பாவிக்கிறேன். நான் அது இப்போ என்னட்ட முடிஞ்சது. இப்போ என்னட்ட வெள்ளை கலர் தூளுப்பு இருக்குது. இப்போ அதையும் நான் அதுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன். எப்பயுமே பார்த்தீங்களென்றால் இந்த உப்பு வந்து பிளாஸ்டிக்குக்கையோ மண் பாத்திரத்துக்கையோ நாங்கள் போட்டு வைக்கக்கூடாது. ஒன்றில் வந்து செராமிக் அல்லது கண்ணாடி போத்தலுக்குள்ளையும் நாங்கள் இந்த உப்பை போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டீ பேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸை நான் 5.5 பெட்டிக்கே யூஸ் பண்ணுறேன்ட்டு முடிவெடுத்துட்டேன். இப்போ இதில் கருவா, கராம்பு, ஏலக்காய், செத்த மிளகாய், பே லீஃப் போட்டுட்டேன். அடுத்ததுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் கடுகும் உளுத்தம்பருப்பும் நான் போட்டு வச்சுட்டேன். இதுதான் முக்கியமானது. இது கட்டாயம் கவுண்டர் டாப்பில் இருக்கணும். என்னட்டு 5.5 பெட்டி இல்லை. அப்போ அதால் நான் இப்போ இதையே 5.5 பெட்டியாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த 5.5 பெட்டிக்கு மேலேயே பார்த்தீங்களா ஒரு ரே மாதிரி இருக்குது. இப்போ அதுக்குள்ள டீ, சுகர், காஃபி இந்த கண்டெய்னரையும் நான் வச்சு விட்டுட்டேன். அதுவும் எனக்கு செட் ஆகிட்டுது. அப்படியே இங்கால அடுப்புக்கு பக்கத்தில் அந்த 3 மரத்தால் மூடி போட்ட ஜார் தான். அதுக்குள்ள 3 வகையான நட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலேயே அந்த கம்பி ரேக்கையும் வச்சுட்டேன். அந்த ரேக்குக்கு மேலே கல்லுப்பு, தூளுப்பையும் வச்சுட்டேன். எப்பயுமே உப்பு வந்து எங்களுக்கு முக்கியமானது. அது அடுப்புக்கு பக்கத்தில் தான் கட்டாயம் அதை நாங்கள் வைக்க வேணும். இந்த ட்ராக்கில் பார்த்தீங்களென்றால் நான் சமையலுக்கு தேவையான முக்கியமான மசாலா பொருட்கள் அடுப்புக்கு அந்த பக்கத்தில் அடுக்கி வைக்கிறேன். அதை விட பார்த்தீங்கன்னா மேலே சமையலுக்கு தேவையான எண்ணெய் வகைகளையும் நான் மேலேயே அடுக்கி விடுறேன். இந்த ட்ராக்கும் பார்த்தீங்களா நான் வாங்கி 6 வருஷம் ஆச்சுது. ஆனால் நான் நல்ல வடிவாக இதை மெயின்டைன் பண்ணுறபடியால் புதுசு போலவே இருக்குது. இப்போ மேலே எண்ணெயையும் அடுக்கி விட்டுட்டேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அதில் சமையலுக்கு தேவையான எல்லா மரக்கரண்டிகளையும் நான் அதிலேயே வச்சு விட்றேன். இப்போ இந்த ட்ராக்லேயே எனக்கு அந்த பக்கத்துக்கு ஒரு இடம் இருக்குது. என்னுடைய ஃபேவரட்டான சன்ஃப்ளவர் அதைத்தான் நான் இப்போ இதில் வைக்க போகிறேன். இந்த சன்ஃப்ளவர் வச்சாலே இந்த கிச்சன் வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமாகவும் நல்ல ஒரு க்யூட்டாகவுமே இது இருக்கும். இப்போ பாருங்கோ என்னுடைய கவுண்டர் டாப்பை எப்படி நான் இவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறேன்னு பாருங்கோ. சமையலுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் நான் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சிருக்கிறேன். முதல் இந்த கிச்சன் எப்படி இருந்தது, இப்போ இந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ நான் அடுத்ததாக இந்த அழகு சேர்க்கிறதுக்காக நான் வீட்டிலேயே ப்ரொபகேட் பண்ணி நான் வச்சிருக்கிற இந்த மணி பிளான்ட் தான். பாருங்கோ இவ்வளவு சூப்பராக இந்த மணி பிளான்ட் வந்து எனக்கு வளர்ந்துருக்குதுண்டு. இப்போ இந்த மணி பிளான்ட்டையும் நான் எடுத்து
இந்த கவுண்டர் டாப்பில் அதுக்கும் சிங்குக்கு பக்கத்தில் நான் வச்சிருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்களென்றால் என்னுடைய கவுண்டர் டாப் அவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. இப்படித்தான் நான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்களும் உங்களோட கிச்சனை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, என்னுடைய கிச்சன் இதுதான். முதல் இருந்ததை விட இப்போ என்னுடைய கிச்சனில் எவ்வளவு மாற்றம் இருக்குதுன்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்கள். ஓகே, இப்போ ஒரு பக்கம் கவுண்டர் டாப் எல்லாம் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மற்ற பக்கத்துக்கு பார்த்தீங்களென்றால் என்னுடைய அந்த கபர்ட்டின் மேல் பக்கத்தில் நான் எனக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே நான் வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் எனக்கு அதில் பக்கத்தில் இருக்கிறபடியால் அதுக்கு பக்கத்துலேயே நான் மைக்ரோ ஓவனையும் வச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே அந்த முட்டை வைக்கிற பாஸ்கெட், மற்றது பிஸ்கெட் போடுற ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன். அங்கால ஒரு பிளான்ட் ஒன்றும் வச்சிருக்கிறேன். அங்கால பார்த்தீங்களென்றால் நான் அந்த கட்டிங் போர்ட் ரெண்டையும் நான் அங்கே தான் வச்சிருக்கிறேன். அதுலேயே பக்கத்தில் என்னுடைய காஃபி மிஷின் இருக்குது. மேலே பார்த்தீங்களென்றால் கப் ஹோல்டர், அங்கால இருக்கிறது அந்த பாஸ்கெட்டில் அந்த காஃபிக்கு தேவையான கேப்சியூல், மேலே ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கிறேன். இங்கால ஏர் ப்ரேயர் வச்சிருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களென்றால் என்னுடைய கத்தி ஹோல்டர் இருக்குது. அங்கால பார்த்தீங்களென்றால் என்னுடைய பழக்கூடை, அங்கால பார்த்தீங்களென்றால் டிஷ்யூ ஹோல்டர், மேலே வந்து என்னுடைய பேக்கிங்கு தேவையான ஸ்பெட்டுல்லா ஸ்பூனுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தீங்களென்றால் இந்த எசென்சியல் ஆயில், மொழுதிரி, அங்கால இந்த வாசத்துக்கு கொளுத்துற அந்த சாம்பிராணி எல்லாமே நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் என்னுடைய பம்போ ட்ராக்கில் வந்து நான் இந்த பிளேட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கால என்னுடைய கிச்சனுக்கு தேவையான கிச்சன் டவல், இங்கால வந்து மைக்ரோஃபைபர் க்ளோத், இது அந்த கிச்சன் துடைக்கிற க்ளோத் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் மேலே வந்து இன்டோர் பிளான்ட் வச்சுக்கிறேன். கீழுக்கு வந்து வெங்காயம், உள்ளி, இஞ்சி, உருளைக்கிழங்கு எல்லாமே நான் இந்த பக்கத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இது போல் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.